வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாகா ஏஎஸ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக குரூப் 2 எக்ஸாமில் இப்படி ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து தப்பு பண்ணாங்க. ஸோ கரெக்டாக பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிருந்தீங்க எப்படின்னு தெரியலன்னா பார்த்துக்கோங்க. ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லைஸ் பிட்வீன் கியூப் ரூட் ஆஃப் 7 அண்ட் ஃபிஃப்த் ரூட் ஆஃப் ஃபோர்த் ரூட் ஆஃப் 5. கீழ்காணுவதற்கு எது கியூப் ரூட் ஆஃப் 7 மற்றும் ஃபோர்த் ரூட் ஆஃப் 5 இவற்றுக்கு இடையில் அமையும் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணா எல்லாத்தையும் ஒரே இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வழக்கமா நம்ம வந்து ரெண்டு நம்பர் இருக்குது. இப்போ வந்து 4/5 இருக்குது, 5/4 இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்க பிளஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்? கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒரே சேம் வேல்யூவா மாத்துவோம் இல்லையா? அதே தான் நாம வந்து இப்போ பண்ண போறோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? கீழே உள்ள எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு, அப்போ மேல நம்பர்லாம் காமன் ஆயிரும். இனிமே எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் கீழே உள்ள பேஸுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாடல் தான் இங்க பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லும் போதே பாதி பேருக்கு வந்து ஓகே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்றேன் இங்க வந்து பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் 7 இருக்கா? ஸோ எஸ், கியூப் ரூட் ஆஃப் 7 இருக்குது. கரெக்டா? ஸோ இங்கே எழுதிக்கிறேன். கியூப் ரூட் ஆஃப் 7 இருக்குது. இதை நான் எப்படி எழுதுவோம்? நம்ம 7 த ஹோல் பவர் 1/3 எழுதுவோமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் 5 இருக்கா? எஸ். அதை எப்படி எழுதுவோம்? 5 1/4 எழுதுறேன். இப்போ இந்த ரெண்டே நான் வந்து ஈக்குவேட் பண்றேன். மீன்ஸ் இந்த ரெண்டுக்கும் அடிமானம் பேஸ்ல வந்து ஒரே வேல்யூ கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் வந்து நான் என்ன பண்ண போறேன்? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போறேன். அப்போ எல்சிஎம் ஆஃப் 3, 4 என்ன வரும்? 3 × 4 நமக்கு 12 தான் வரும். கரெக்டா? இப்போ இந்த ரெண்டையே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ பண்ணும்போது எனக்கு என்ன வருது பாருங்க. இங்க 7 பவர் 1/3 இருக்குது. இந்த 1/3 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து 12 வரும்? 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 12 வரும். அப்போ மேலேயும் 4 ஆல் பண்ணா எனக்கு வந்து 4/12 வரும். ஓகேவா? அப்போ இங்கேயும் அதே மாதிரி பண்ணுங்க. 5 பவர் 1/4 இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 12 வரும். அப்போ மேலேயும் கீழேயும் 3 அப்போ கீழே 12 வரும், மேலே வந்து 3 வரும். கரெக்டா? அப்போ எனக்கு கிடைச்சிருக்க வேல்யூ இப்போ என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பவர் 4/12 இல்லையா? என்ன வேல்யூ பாருங்க இங்க 7 பவர் 4/12 ஒரு வேல்யூ. ஓகே. அண்ட் இதுக்கு வந்து இப்படி கிடைச்சிருக்குது. இந்த வேல்யூ நமக்கு என்னவா கிடைச்சிருக்குது? 5 பவர் 3/12 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க எல்லாமே என்னென்ன வேல்யூவா இருக்குது? இங்க எல்லாமே நமக்கு வந்து என்னென்ன வேல்யூ ஆகுது? ரூட் 2, √3, √4, √5 இருக்குது. இதை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்க போறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ ஆப்ஷன் ஏ √2 இருக்குது. அதாவது 2 பவர் 1/2 கரெக்டா? அப்போ 2 பவர் 1/2 நமக்கு என்ன வரும்? ஓகே இருக்கட்டும். இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இங்க ஆல்ரெடி நம்ம வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிடணும். இப்போ இங்க 2 இருக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைனா நீங்க வந்து ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இப்போ இங்க 2 இருக்கா? அப்போ கண்டிப்பா இந்த 2க்கும் 3க்கும் 4க்கும் நீங்க எல்சிஎம் பார்த்தா கூட என்ன வரும்? 12 தான் வரும். ஓகேவா? எல்சிஎம் 12 தான் வரும். அப்போ அகைன் இங்கே நமக்கு 12 தான் வரும். அப்போ வந்து ஆப்ஷன் பி பார்க்கணும். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே எழுதிடலாமா? 3 பவர் 1/2 ஆப்ஷன் சி 4 பவர் 1/2 ஆப்ஷன் டி 5 பவர் 1/2 அப்போ எல்லாமே நமக்கு பவர்ல 1/2 இருக்கு. அகைன் நமக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 தான் வரும். அப்போ நமக்கு பாருங்க எல்லாத்தையும் 12க்கு வந்து ஈக்குவேட் பண்றேன். அப்போ மேலேயும் 6 கீழேயும் 6 அப்போ 12 வரும். கரெக்டா? அப்போ என்ன வரும் நமக்கு? 6/12 வரும். அப்போ எல்லாமே இதுதான் வரும். எல்லாமே 1/2 தானே? அப்போ எனக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 பவர், அதாவது இது எனக்கு நான் அங்கேயே எழுதிடலாமா? இன்னும் வருது இல்லை வரிசையா? ஸோ அப்போ வந்து ஓகே ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ஷன் ஏ என்ன வரும்? நமக்கு வந்து 2 பவர் 6/12 வரும். ஓகேவா? ஆப்ஷன் பி என்ன வரும்? 3 பவர் 6/12 வரும். ஆப்ஷன் டி என்ன வரும்? 4/6 பவர் 6/12 வரும். ஆப்ஷன் டி என்ன வரும்? 5 6/12 வரும். நம்ம ஆல்ரெடி ரெண்டு விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன? ஒன்னு வந்து இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? 7 4/12க்கும் 5 3/12க்கும் இடையில என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல ஏ வருமா, பி வருமா, சி வருமா? இப்போ எல்லாத்துலயும் 12 இருக்கா? அப்ப எல்லா 12யும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணா நமக்கு வந்து புதுசா ஒரு வேல்யூ நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கும்? அப்போ நமக்கு இங்க இது எல்லாத்தையும் நான் வந்து கிரீன் கலர்ல இல்ல பிளாக் கலர்ல எழுதுறேனே. இங்க பாருங்க 7 பவர் 4க்கும்
5 பவர் 3க்கும் இடையில இங்க கொடுத்திருக்க என்ன நம்பர் இருக்கும்? இங்க கொடுத்திருக்க என்னது? 2 பவர் 6 இருக்குமா? இல்ல 3 பவர் 6 இருக்குமா? இல்ல 4 பவர் 6 இருக்குமா? இல்ல 5 பவர் 6 இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப கவனிச்சிடலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 7 பவர் 4னா என்னன்னு தெரியணும். என்ன வரும்னா 2401 வரும். ஓகேவா? இது என்ன வரும் நமக்கு வந்து 125 வரும். எப்படி சொல்றேன்னா 7 பவர் கியூப் என்ன? 7 கியூப் என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். எல்லாத்தோட 10 வரை கியூப் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். அப்படிதானே? அப்போ 7 கியூப் வந்து நமக்கு வந்து 343. ஓகே. இன்று இன்னொரு 7. ஓகேவா? போட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 340 நமக்கு வந்து 2401 தான் வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அகைன் இங்க நமக்கு இப்போ என்னென்னலாம் பண்ணணும்? இதுல இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த 2 பவர் 6 என்ன வரும் நமக்கு வந்து 64 வரும். 2 பவர் 5 32 இதெல்லாம் மறக்கவே கூடாது. 2 பவர் 10 வரை உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். 1024 வரை ஞாபகம் இருக்கணும். 64 வரும். அப்ப 64 இந்த 2க்கு இடையில இருக்கா? இல்ல. அப்ப A வந்து வராது. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்தது B ஆப்ஷன் பாருங்க 3 பவர் 6. சோ 3 இன்டு அதாவது 3 பவர் கியூப் இன்டு 3 பவர் கியூப் அதானே? அப்போ 27 இன்டு 27 அப்படின்ற வரும் 799. சாரி 729. 729 இந்த 2க்கு இடையில இருக்கா? எஸ் இருக்குது. ஓகே. அடுத்து பாருங்க. சோ அப்ப இதான் ஆன்சர் முடிவாச்சு. நம்ம இருந்தாலும் 4/6 மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். 4 கியூப் இன்டு 4 கியூப் அப்படிதானே? அப்ப 64 இன்டு 64 40 96 வரும். 64 ஸ்கொயர் வந்து 40 96 அப்ப இது வராது. கண்டிப்பா 4 பவர் 6 வரானா 5 பவர் 6ம் ஆப்வியஸா வராது. அப்படிதானே? அப்ப நமக்கு இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 729 இருக்கு. அப்போ தட் மீன் இந்த 3 பவர் 6 தான் இது கிடைக்கு. அப்போ இந்த 3 பவர் அது 3 பவர் 6 அப்படின்றது 3 இந்த வேலை 3 பவர் 6. அப்போ அதுதான் ஆப்ஷன் B ல நமக்கு இருக்குது. ஓகேவா? அப்போ √3 இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்காண்பவற்றில் இந்த கொடுக்கப்பட்ட கியூப் ரூட் ஆஃப் 7க்கும் 4th ரூட் ஆஃப் 5க்கும் இடையில எது அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் வந்து அமையும். ஸோ இப்படி தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒண்ணே ஒன்று விஷயம் இந்த எல்சிஎம் மெத்தட் மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த சம் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதில் வந்து தப்பு பண்ணாங்க, சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட முக்கியமானது நம்மளோட டெலிகிராம் லிங்க் நமக்கு கீழே கொடுக்குறோம். கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல. அதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தா கூட நீங்க அந்த கொஸ்டினை ஒரு போட்டோ எடுத்து நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திப்போம்.